பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர் செல்வோருக்கு போதிய பேருந்து வசதி கிடைக்கிறதா? முன்பதிவில் நியாயமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 2000 ரூபாய் கொடுத்தா நான் ஃப்ரீயா போவேன் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஏன்னா நமக்கு அது இம்பார்ட்டன்டான ஃபெஸ்டிவல்னால இந்த இஷ்யூ இருக்கு. அண்ட் இந்த வருஷமும் அந்த இஷ்யூ இருக்கும். அண்ட் ரஷஸ் நிறைய தான் இருக்கும். ஸோ எய்தர் ப்ரைவேட் பஸ் ஓனர்ஸ் கொஞ்சம் ப்ராஃபிட்டை இந்த அதாவது ஒரு மார்ஜினை வந்து ஒரு 10-15% ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு பண்ணால் பொதுமக்களுக்கும் நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டும் பஸ்ஸஸோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட்ல அவங்க என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கம்பெனி ரேட் டிஃபர் ஆகுது. ஸோ எந்த கம்பெனி அதே மாதிரி அப்படியே புக் பண்ணால் கூட அந்த சீட் நமக்கு இதாக இருக்குமா, கரெக்டாக கிடைக்குமான்றது ஒரு டவுட்ல இருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போகுது நிறைய இது. ஸோ இதெல்லாமே வந்து நிறைய விஷயத்துல வந்து கவர்மெண்ட் முன்னெடுத்து எப்படி ரெகுலரைஸ் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த பஸ் ஃபேர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இந்த ஊருக்குலாம் போறாங்க வராங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் போது இதுலயும் பிரைவேட்லயும் வந்து அந்த ரெகுலரைசேஷன் கொண்டு வரணும்னு நான் கவர்மெண்ட் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். பிரைவேட் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட காஸ்ட் அதிகம், அதே சமயம் வந்து ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா வந்து கவர்மெண்ட் பஸ்ல வந்து அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ கம்ஃபர்டபுள் இருக்காது, டைமுக்கு வராது. இது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ட்ராவல் சார்ஜஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட்டு பஸ்ஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் அதிகமாக இருக்கும். பஸ்ஸு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டைமுக்கு வரணும். நினச்ச நேரத்துக்கு அவங்க எடுக்கிறது, அதுக்கப்புறம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரிலாம் நடக்கும். கவர்மெண்ட்லேருந்தே எஸ்சிடிசி வால்வோ பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு 90 டேஸ்க்கு முன்னாடி புக்கிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பராக பிளான் பண்ணி அதில் டிக்கெட் புக் பண்ணி போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பொங்கல் பண்டிகைக்கு தனியார் பேருந்துகளையும் வந்து அரசு கொஞ்சம் எடுத்து முன் அறிவிப்பு செஞ்சு அதில் புக்கிங் பண்ணி போகலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ இங்கேருந்து தாம்பரம் அது எதுன்னு தனித்தனியாகவே பேருந்து நிலையம் பிரித்து பண்டிகை காலத்தில் தனியாக அதுக்குன்னு ஒரு கேம்ப் போட்டு அங்கேருந்து பஸ் ஏற்பாடு பண்ணி போகிறாங்க. ஸோ எனக்கு போதுமான வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது வந்து இருக்கிற போக்குவரத்து சூழ்நிலையில் எந்த பஸ்லையுமே சீட்டு கிடைக்கிறது இல்லை. அப்படியே ஒருவேளை கவர்மெண்ட் பஸ்ல சீட்டு கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் பஸ் கிடைக்கிறது இல்லை, சீட்டு கிடைக்கிறது இல்லை, எல்லாம் கட்டணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆம்னி பஸ் சைடு போனா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரேட் வச்சு என்ன செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு கன்னியாகுமரி போறோம், திருநெல்வேலி நாகர்கோவில் போறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 4000 ரூபாய் 5000 ரூபாய் என்ன செய்யறாங்க, டிக்கெட் வைக்கிறாங்க. இது அரசாங்கமும் பார்த்துக்கிட்டு எந்த பொதுமக்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம ரேட் ஜாஸ்தியா கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை தான் இன்னைக்கு நிலைமைக்கு இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் குரல் பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.